பிஎஃப் பணத்தை திரும்ப பெற இனி ஜிபே, போன்பே போதும். இனி பணம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விரைவில் இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு யூபிஐ மூலம் பிஎஃப் தொகையை திரும்ப பெறும் வசதியை வழங்க உள்ளது. அடுத்த 2 முதல் 3 மாதங்களில் பேடிஎம், கூகுள் பே, போன்பே போன்ற பயன்பாடுகள் மூலம் பணத்தை எடுக்கலாம். பிஎஃப் யூபிஐ திரும்ப பெறுவதற்கான விதிகள். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தனது வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் ஒரு புதிய வசதியை வழங்க தயாராக வருகிறது. இபிஎஃப் சந்தாதாரர்கள் விரைவில் யூபிஐ மூலம் தங்கள் பணத்தை எடுக்க முடியும். பேடிஎம், கூகுள் பே, போன்பே போன்ற பயன்பாடுகள் மூலம் இபிஎஃப்ஓ இப்போது வீட்டிலிருந்து உங்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பிஎஃப் தொகையை மாற்றலாம். இந்த வசதி கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். அறிக்கைகளின்படி இபிஎஃப்ஓவின் யூபிஐ ஒருங்கிணைப்புக்கு அடுத்த 2 முதல் 3 மாதங்களில் இந்த வசதி தொடங்கப்படலாம். இபிஎஃப்ஓவின் இந்த வசதி மூலம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பிஎஃப் தொகையை திரும்ப பெறுவதற்கு குறைந்த நேரம் எடுக்கும். மேலும் இது எளிதாகவும் இருக்கும். யூபிஐ மூலம் பிஎஃப் தொகையை எடுக்கும் வசதி இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆனால் அதன் மூலம் பணத்தை எடுப்பது எப்படி என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். முதலில் உங்கள் மொபைலில் பேடிஎம், போன்பே, கூகுள் பே போன்ற ஆப்ஸை பதிவிறக்கம் செய்து உங்கள் வங்கியை இணைக்கவும். இந்த பயன்பாட்டை திறந்து இபிஎஃப்ஓ திரும்ப பெறுதல் என்ற விருப்பத்தை கண்டறியவும். இந்த வசதி தொடங்கும் போது இந்த விருப்பம் தோன்றும். இப்போது உங்கள் யுஏஎன் எண்ணை உள்ளிடவும். இதில் நீங்கள் பிஎஃப் முழுவதையும் அல்லது சிறிய தொகையையும் திரும்ப பெறலாம். சில பணம் என்பது மருத்துவ அவசர நிலை, வீட்டுக்கடன் திரும்ப செலுத்துதல் அல்லது கல்வி செலவுகளுக்கு இபிஎஃப்ஓ விதிகளின்படி. இதற்கு பிறகு நீங்கள் திரும்ப பெற விரும்பும் தொகையை உள்ளிட்டு செயல்முறையை தொடரவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி வரும். அதை உள்ளிட்டு பரிவர்த்தனையை உறுதிப்படுத்தவும். இதற்கு பிறகு உங்கள் பிஎஃப் பணம் உங்கள் வங்கி கணக்கு அல்லது டிஜிட்டல் வாலெட்டுக்கு வரும். பிஎஃப் பணத்தை எடுக்க பிஎஃப் கணக்கு கேஒய்சி பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கேஒய்சி ஆனது உங்கள் ஆதார், பான் மற்றும் வங்கி கணக்கு தகவல்களை உள்ளடக்கியது. உங்கள் கேஒய்சி முடிந்ததா இல்லையா என்பதை ஆன்லைனில் நீங்கள் பெறலாம். இதற்கு நீங்கள் உங்கள் பிஎஃப் கணக்கில் உள்நுழைய வேண்டும். மேலும் தகவலுக்கு இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான epfindia.gov.in ஐ பார்வையிட வேண்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.